நம்ம வீடியோல சம் நம்பர் 15 தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படிக்கலாம். In a factory, a standard product is manufactured. From the following particulars, prepare a cost sheet showing total cost and profit made. ஓகே, நம்ம வந்து காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணோம். ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்ட் கொடுத்துட்டாங்க, லேபர் கொடுத்துருக்காங்க, ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் இஸ் சார்ஜ்ட் ஆன் 40% of the work cost, office overhead is taken on 20% of the total cost. Okay. The standard product sold during the period is 180 units at rupees 1200. Okay. ஒரு ப்ராடக்டோட விலை வந்து 1200, டோட்டலாக 180 யூனிட்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் காஸ்ட் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம். ஸோ அவங்களே டேரெக்டாக ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம் எவ்வளோன்றதை கொடுத்துட்டாங்க, 30,000. ஓகே, டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்காங்களா? லேபர் கொடுத்துருக்காங்க, லேபர் இஸ் அ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து 60,000 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரா மெட்டீரியல்ஸ் கன்சியூம்டு கூட டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு ப்ரைம் காஸ்ட் கிடைச்சிடும். அடுத்தது பாருங்க, ஒர்க் ஓவரேஜ் இஸ் சார்ஜ் ஆன் 40% ஆஃப் தி ஒர்க் காஸ்ட். ஓகே, ஒர்க் காஸ்ட் அதாவது ஒர்க் ஓவரேஜ் வந்து ஃபேக்ட்ரி ஓவரேஜ் தான் ஒர்க் ஓவரேஜ். ஆனால் ஒர்க் ஓவரேஜ் வேணும்னா அதுக்கு நம்ம ஃபேக்ட்ரி காஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. பட் ஃபேக்ட்ரி காஸ்ட் தெரிஞ்சாதான் ஒர்க் ஓவரேஜ் தெரியும். சாரி, ஒர்க் ஓவரேஜ் தெரிஞ்சாதான் ஃபேக்ட்ரி காஸ்ட்டே போட முடியும். பட் ஆனால் ஃபேக்ட்ரி காஸ்ட்டில் தான் அந்த ஒர்க் ஓவரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி காஸ்ட் என்னன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு வந்து ஒர்க்கிங் நோட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஒர்க் காஸ்ட் வேணும். கரெக்டா? ஸோ ஒர்க் காஸ்ட் ஈக்குவல் டு ஒர்க் காஸ்ட் எதையும் ஆட் பண்ணால் நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ப்ரைம் காஸ்ட் கூட நம்ம ஃபேக்ட்ரி எக்ஸ்பென்சஸ்லாம் ஆட் பண்ணும்போது ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டா? அதாவது இந்த ஒர்க் ஓவரேஜ் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். ஸோ ப்ரைம் காஸ்ட் பிளஸ் ஒர்க் ஓவரேஜ். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ நம்ம ப்ரைம் காஸ்ட் கூட இந்த ஒர்க் ஓவர்ஹெட் ஆட் பண்ணாதான் நமக்கு ஒர்க் காஸ்ட் கிடைக்கும். கரெக்டா? ஸோ நான் வந்து இப்போ எனக்கு ஒர்க் காஸ்ட் வந்து எனக்கு தெரியுமா, கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல, நான் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால நான் ஒர்க் காஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஐ எம் டேக்கிங் அஸ் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், எவ்வளோ? 90,000. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 90,000 பிளஸ் ஒர்க் ஓவர்ஹெட். ஒர்க் ஓவர்ஹெட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஒர்க் ஓவர்ஹெட் வந்து எவ்வளோ? 40% ஆஃப் த ஒர்க் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் காஸ்டே நமக்கு தெரியாது, ஆனால் அதில் 40% ஆஃப் தி இதுதான் வந்து ஒர்க் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒர்க் காஸ்ட் வந்து எக்ஸ் நம்ம எடுத்திருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸில் 40% தான் ஒர்க் காஸ்ட். கரெக்டா? ஸோ எக்ஸ் இன்டூ 40% அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஈக்குவேஷன் நான் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஒர்க் காஸ்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 90,000 பிளஸ் எக்ஸ் இன்டூ 40%. எக்ஸ் இன்டூ 40%னா என்னது? 40%னா 0.4. கரெக்டா? 0.40 தான் 40%. ஸோ எக்ஸ் இன்டூ 40% நம்ம வந்து 0.4x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த என்ன பண்ண போறேன்னா, இந்த 0.4xை இந்த பக்கம் எடுத்துட்டு போக போறேன். x minus 0.4x equal to 90,000. ஓகே, ஸோ இப்போ x minus 0.4x என்னது? x இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் x minus 0.4x. அந்த x என்னது? xனா 1 அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? அது 1x minus 0.4xன்னு அர்த்தம். ஸோ அப்போ 1 minus 0.4 எவ்வளோ? 0.6. கரெக்டா? ஸோ 0.60x equal to 90,000. ஓகேவா? ஸோ 1x minus 0.40x is equal to 90,000 போது நமக்கு 0.60x is equal to 90,000. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 0.60 அந்த பக்கம் எடுத்துட்டு போக போறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 90,000 டிவைடட் பை 0.60. ஏன் டிவைட் பண்றேன்? ஏன்னா அங்கே 0.60 வந்து எதுல இருக்கு? மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது டிவிஷன் ஆயிடும். கரெக்டா? ஸோ 0.60x இருக்கு இல்லையா, அதுல நான் இந்த 0.60 மட்டும் இந்த பக்கம் எடுத்துட்டு வரும்போது டிவிஷன் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க டிவைட் பண்ணுங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 90,000 டிவைடட் பை 0.60 பண்ணா எவ்வளவு வரும்? 1,50,000 வரும். ஓகேவா? ஸோ 1,50,000 தான் நம்மளுடைய ஒர்க் காஸ்ட். ஓகேவா? ஸோ ஒர்க் காஸ்ட்ல போயிட்டு நம்ம 1,50,000 போட்டுடலாம். ஓகே, 1,50,000 போட்டாச்சு. இப்போ நம்ம ஒர்க் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ 1,50,000ல கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒர்க் ஓவர்ஹெட் இஸ் சார்ஜ்ட் ஆன்
40% of the work cost. So 1,50,000 into 40 divided by 100. 60,000 தான் நம்மளோட ஒர்க் ஓவர்ஹெட், அதாவது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ஸ். ஓகேவா? அடுத்தது, and office overhead is taken at 20% of the total cost. ஆஃபீஸ் ஓவரேஜ் வந்து டோட்டல் காஸ்ட்ல 20% அப்படின்னு சொல்றாங்க. டோட்டல் காஸ்ட்னா என்னது? நமக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நமக்கு டோட்டல் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ அதில் 20% தான் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் அதுக்கு வேணும்னா நமக்கு ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வேணும், கரெக்டா? ஸோ ஆஃபீஸ் ஓவர்ஹெடே கொடுக்கல, அப்புறம் எப்படி நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கிறது? அகைன் சேம் இதே மாதிரி இதுக்கு எப்படி ஒர்க்கிங் நோட்ஸ் போட்டோம் ஒர்க் காஸ்ட்டுக்கு, அதே போல நம்ம டோட்டல் காஸ்ட்டுக்கும் ஒர்க்கிங் நோட் போடணும். ஃபர்ஸ்ட் டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிக்கணும், அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கண்டுபிடிக்கணும். டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு எதையும் ஆட் பண்ணா டோட்டல் காஸ்ட் வரும். ஃபேக்டரி காஸ்ட் கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆட் பண்ணாதான் டோட்டல் காஸ்ட், அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கிடைக்கும், கரெக்டா? ஸோ ஃபேக்டரி காஸ்ட் பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் ஆர் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் என்ன வேணா போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு டோட்டல் காஸ்ட் தெரியாது, ஸோ அதனால நான் அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஃபேக்டரி காஸ்ட் தெரியுமா? எஸ், ஃபேக்டரி காஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் 1,50,000 பிளஸ் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் தெரியுமா? தெரியாது. ஆஃபீஸ் ஓவர்ஹெட் என்ன கொடுத்துருக்காங்க? 20% ஆஃப் த டோட்டல் காஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் எக்ஸ் வந்துட்டு டோட்டல் காஸ்ட்னா அப்போ எக்ஸ் இன்டூ 20%. ஓகேவா? எக்ஸ் இன்டூ 20%. ஸோ இந்த எக்ஸில் தான் அந்த ஆஃபீஸ் ஓவர்ஹெட் இருக்கு. 20% ஆஃப் த ஆஃபீஸ் ஓவர்ஹெட் வந்து அந்த எக்ஸ் வேல்யூக்குள்ள தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,50,000 பிளஸ் எக்ஸ் இன்டூ 20%. 20% என்னது? 0.20. கரெக்டா? 20% வந்து நம்ம நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணணும். பர்சன்டேஜ் வந்து நியூமரிக்கலாக கன்வெர்ட் பண்ணோம்னா 0.20 வரும். அதாவது 20% டிவைடட் பை 100 பண்ணீங்கன்னா நியூமரிக்கலாக கன்வெர்ட் ஆகிடும் 0.20. ஸோ 0.20x. ஓகேவா? ஸோ எக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது 0.20x ஆகிடும். இப்போ நான் இந்த 0.20xஐ இந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன், அதாவது ஈக்குவல் டுக்கு அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ எக்ஸ் இது வந்து பிளஸ் 0.20 இருக்கும்போது இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகிடும்? மைனஸ் 0.20x ஆகிடும். ஈக்குவல் டு 1,50,000. ஓகேவா? ஸோ இப்போ அந்த எக்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல 1 இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணோம். 1x மைனஸ் 0.20x 0.80x ஆயிடும். 1 மைனஸ் 0.20 0.80. அதான் 0.80x இஸ் ஈக்குவல் டு 1,50,000. ஸோ இப்போ 0.80x இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு அந்த 0.80 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1,50,000 டிவைடட் பை 0.80. அந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன்ல இருந்தது இல்லையா, இப்போ இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தனால டிவிஷன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1,50,000 டிவைடட் பை 0.80. எவ்வளோ? 1,50,000 டிவைடட் பை 0.80 பண்ணோம்னா 1,87,500. ஓகேவா? ஸோ 1,87,500 தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். ஸோ அதை வந்து நம்ம காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் போட்டுடலாம் 1,87,500. இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஐ மீன் ஆஃபீஸ் ஓவர்ஹெட்ஸ். எஸ். ஸோ 1,87,500ல 20%, அதாவது 20 டிவைடட் பை 100 பண்ணோம்னா 37,500 தான் நம்மளோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஓகேவா? ஓகே, இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் சோல்டுக்கு நமக்கு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால டேரெக்டாக நம்ம அந்த 1,87,500 டோட்டல் காஸ்ட்டே எடுத்துக்கலாம். ஓகேவா? இது எதுவுமே கொடுக்கல. ஓகே, அடுத்தது செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட்ஸ் இருக்கா? கொஷின்ல இல்லை, ஸோ அதையும் நம்ம எடுத்துக்க வேண்டாம். அடுத்தது காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்றது நம்ம டோட்டல் காஸ்ட் தான், அதை போட்டாச்சு. அடுத்தது சேல்ஸ் ஃபார் த இயர். ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா? கொஷின்ல ப்ராஃபிட் கொடுக்கல, பட் ஆனால் சேல்ஸ் ரெவன்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் யூனிட்ஸும் கொடுத்துட்டாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா சேல்ஸ் வந்துடும் 180 யூனிட்ஸ் இன்டூ 1,200. சேல்ஸ் வந்து 2,16,000. ஸோ 2,16,000ல 1,87,500 போச்சுன்னா 28,500 தான் நம்மளோட டோட்டல் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் பர் யூனிட் ஈக்குவல் டு எவ்வளோ? 28,500 டிவைடட் பை 180. நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் வந்து 180. 158.33 rupees. ஓகேவா? அடுத்தது காஸ்ட் பெர் யூனிட். காஸ்ட் பெர் யூனிட் நம்ம கண்டுபிடிக்கலாம். காஸ்ட் பெர் யூனிட் எவ்வளோ?
ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 1,87,500. 1,87,500 divided by 180 பண்ணோன்னா 1041.667 ஓகேவா, ஆர் 66. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த சம். ப்ராஃபிட் பர் யூனிட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், காஸ்ட் பர் யூனிட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.